69 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்காங்க அப்படின்ற செய்தியை சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்படியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுதுங்க. SIR ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் அப்படின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற பெயர்ல நடத்த போற இந்த திருத்தம் அப்படிங்கறத தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகள் ஒரு தேதியையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தானே பண்ண போறாங்க. இதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். முதல்ல பீகார்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். பீகார்ல எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி SIRனு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டாங்க. இது மேற்கொண்ட முறை அப்படிங்கிறதோ இல்ல மேற்கொள்றதுக்கான டைமிங் அப்படிங்கிறதோ ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க முடியாது. அப்படி நடத்தி முடிச்சாலும் கூட தேர்தல் ஆணையம் இதை நிறைய முறைகேடுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் ஆகி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதுல என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகள் வெளியிடப்பட்டுச்சு. நிறைய பேர் இதை பத்தி பேசியும் இருந்தாங்க. அதுல ஸ்பெசிஃபைடா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய வாக்காளர்களை மட்டும் பார்த்து நீக்கிறாங்க, இல்லை வந்து SC STனுடைய வாக்காளர்களை மட்டும் பார்த்து இவங்க நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா 69 லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. இது மட்டும் இல்லைங்க, அட்ரஸும் இதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீட்டில், அதாவது 10க்கு 10 இருக்கக்கூடிய வீட்டில் வந்து 200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அப்படின்ட்டு இருந்ததை சொல்றாங்க. 0ன்னு போட்டு வீடே இல்லாத இடத்துல நபர்கள் தங்கி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை பாழடைந்த வீட்டில் நபர்கள் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய குளறுபடிகள் பீகார்ல நடந்துச்சு. இன்னும் சில நாட்கள்ல பீகார் வந்து எலெக்ஷனை சந்திக்க போற இந்த நேரத்துல இது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிக்குமா இல்லையா நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுல இந்த SIR நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகள் அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, பீகார்ல இந்த விஷயத்தை கொண்டு வரும்போதே அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்த்தது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி இதை எதிர்த்து ஒரு பேரணியும் நடத்தினார். அந்த பேரணியில முக்கிய நபரா நம்மளுடைய முதலமைச்சரும் போய் கலந்துக்கிட்டாரு. இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சரி, ஓகே, இது தமிழ்நாட்டுக்கும் நாளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. வந்த பிறகும் இவங்க வந்து எல்லாருமே எதிர்க்கத்தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால், கேரளா இப்படின்னு 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இந்த SIR நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அறிவிச்சுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் எதிர்க்கிற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய முதலமைச்சர், கூட்டணி கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து எதிர்க்கிறாங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் இப்படி பலரும் எதிர்க்கிறாங்க. ஆதரவு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரி, எதிர்க்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் மட்டுமே காரணம் கிடையாது. பீகார்ல 69 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்க. இதுல நீக்கினவங்க மட்டும் இல்லாம இணைச்சவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியை சொச்சம் வாக்காளர்கள் பீகார்ல இருக்காங்கன்னா 69 லட்சம் வாக்காளர்கள் இதை நீக்கிட்டாங்க. அதுல என்னென்ன சொன்னாங்கன்னா இதுல பாதி பேர் வந்து அப்ராடுக்கு கிளம்பி போய் செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இந்தியாவுக்குள்ளேயே புலம்பெயர்ந்து அங்க வந்து அவங்க தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகார்ல இருந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வேலிடான ஒரு ரீசன்ஸ். வாக்காளர் பட்டியல்ல இவங்களுடைய பெயரை நீக்கிறது அப்படிங்கிறது சரி. அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத ஒரு வீட்டுக்கோ இல்ல பாழடைந்த வீட்டுக்கோ இல்ல ஒரே வீட்லயே இத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்திருக்காங்க. அப்படியும் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் நீக்கம் மட்டும் இல்லாம திருத்தங்களும் நடந்திருக்கு. பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருப்பாங்கன்னு சொன்னல முன்னாடி. சோ அந்த நபர்களை இங்க தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பாங்க இந்த SIR மூலமா அப்படிங்கிறது தான். பீகார்ல SIR நடந்தப்பவே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை எதிர்த்தாங்க. சரி, ஓகே, அப்படியான சிச்சுவேஷன் இங்க நடக்குமான்னு கேட்டா நடக்கும். இங்க என்னென்ன காரணங்களை சொல்லி அவங்க எதிர்த்தாங்களோ அந்த காரணங்கள் எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய SIRல வரப்போகுது அப்படிங்கிறது எங்களுடைய கிளைமா இருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த SIR நடத்துறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கும், இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். முதல்ல BLO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் யாருன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை தேர்தல் ஆணையம் நியமிப்பாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் இது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போகணும், அந்த ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஃபார்ம்லாம் கொடுத்து அவங்க
அவங்க கிட்ட ஃபில்அப் பண்ணி வாங்கணும், அதை இப்படிலாம் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய வேலைக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட இந்த பிஎல்ஓஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேதி நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அவங்க கிட்ட ரென்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. இந்த ரென்யூமரேஷன் ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை தான் நம்ம அதில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, அப்பா பேர் என்ன, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்படி நம்ம ஃபில் பண்ணி அந்த பிஎல்ஓ கிட்ட நம்மளுடைய ஃபார்ம்ஸை கொடுத்துடுறோம், இல்லை வந்து நம்ம ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக ஃபில் பண்ணி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த ஒரு சர்வே மூலமாக இந்த ரென்யூமரேஷன் ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ரஃபாக ஒரு டிராஃப்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9ஆம் தேதி, அதாவது டிராஃப்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சரி பார்க்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம போய் செக் பண்ணும்போது நம்மளுடைய பேரில் ஏதாவது சிக்கல் இருக்கா, நம்மளுடைய ஃபோட்டோ ஏதாவது சிக்கல் இருக்கா, நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு நம்மளுடைய ஜெண்டர் முதற்கொண்டு எல்லாமே சரியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். உங்களுடைய பெயர் அதில் இல்லை, உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பெயர் இல்லை, இல்லை உங்கள் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்க பட் அவங்களுடைய பெயர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக வந்திருக்கு, இறந்தவங்களுடைய பெயர் நீக்கணும் அப்படின்னா அதை கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மேல்முறையீட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்த மேல்முறையீடு நீங்கள் யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இஆர்ஓ அப்படின்ற ஒரு ஆஃபீஸர்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவர் வந்து அதை பரிசீலனை பண்ணுவார். அப்படி அவர் அதை பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கும் மேலே சில அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் தேர்தல் ஆணையம் இருப்பாங்க, அதாவது மாநில அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அவங்க கிட்ட போய் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம், இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8 வரைக்கும் இந்த திருத்தங்களை இல்லை இந்த மாறுதல்களை வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து 9th டிசம்பர்லேருந்து 31st ஜான்வரி வரைக்கும் பரிசீலனை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானா, நீங்கள் உண்மையாகவே உங்கள் பெயர் அதில் இல்லைன்னு சொன்னீங்களே அது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சரி பார்ப்பாங்க. உங்களுடைய பெயர் அதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா சேர்ப்பாங்க, இல்லை உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலியாக தெரிவிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்க வந்து ஆக்ஷனும் எடுப்பாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். அப்படி உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா அது சேர்க்கப்பட்டு அவங்க அதை முடிவெடுத்து திரும்பவும் கடைசியாக February 7ஆம் தேதி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க, இறுதி வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டு. February 7ஆம் தேதி வரக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தான் உங்களுக்கான வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய லிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லிஸ்ட்ல யாருடைய பெயரெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும், யாருடைய பெயர் இல்லையோ அவங்கெல்லாம் வாக்கு செலுத்த முடியாது. பட் ஆனால் இந்த வாக்கு செலுத்த முடியும் செலுத்த முடியாது, எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அப்படின்ற ஒரு முடிவை யார் எடுக்கிறாங்க, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய பிஎல்ஓ வந்து எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுறாங்க. அதை ஒரு மாதத்துக்கு பிறகு அவங்க வந்து வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. அதில் நம்ம பேர் இல்லைனா நம்மளுடைய இஆர்ஓ எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து மேல்முறையீடு பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் போகுது. இதற்கிடையில் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க, அவங்க பூத் லெவல் ஏஜென்சி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் நியமிக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ ஒரு பூத் இருக்கு அப்படின்னா அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய திமுக ஆட்களை சேர்ந்தவங்க பிஎல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல ஒரு நபரை நியமிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நியமிக்கப்பட்ட பிஎல்ஓக்கள் சரியான முறையில் தான் இந்த ப்ராசஸ் நடத்துகிறாங்களா, இது ரொம்ப ஃபேராக தான் நடக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இல்லை மானிட்டர் பண்ணுறதுக்காக கூடவே கட்சியிலிருந்து நியமிக்கப்பட்ட பிஎல்ஏ அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். ஸோ இவங்க இதை சரி பார்ப்பாங்க. ஓகே, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8னு இடையில ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபார்ம் 6 அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் 18 வயசு நிரம்பி இருக்குது அப்படின்னா நான் புதுசாக ஒரு வாக்காளர் அட்டையை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக எனக்கு ஃபார்ம் 6 அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை நான் ஃபில் பண்ணி கொடுக்கறது மூலமாக புதிய வாக்காளர் அட்டை எனக்கு வந்து கொடுக்கப்படும். நான் வந்து ஒரு புதிய வாக்காளராக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவேன். ஃபார்ம் 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடியே வாக்களிச்சிட்டு இருந்த ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பெயரை நீக்கிறதுக்கான ஒரு படிவம் தான் ஃபார்ம் 7 அப்படின்ற படிவம். இல்லை இறந்துட்டாங்க, அப்ராடுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க, நான் ஏற்கனவே சொன்னல பல்வேறு காரணங்கள், இல்லை வெளியூரில் போய் வேலை பார்த்து அந்த ஊர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அதற்கான பெயர் நீக்க பட்டியல் தான் ஃபார்ம் 7. ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்குது, இதுதான் பலருக்குமே தேவைப்படும். ஃபார்ம் 8 அப்படிங்கிறது என்னுடைய பெயரில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, இல்லை என்னுடைய அட்ரஸ் வந்து நான் வீடு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன், என்னுடைய அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா இதற்கான படிவங்கள் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு படிவம் தான் ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இந்த 3 ஃபார்மும் சொல்லியாச்சு. இதில் முறைகேடுகள் நடக்கிறதுக்கான
வாய்ப்பு எப்படி இருக்குது, நான் எலிஜிபிளா இன்எலிஜிபிளாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 1951 தொடங்கி 2004 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் பல முறை இந்த எஸ்ஐஆர் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் 2004க்கு பிறகு 2025 வரைக்கும் இந்த 21 இயர்ஸில் எஸ்ஐஆரே நடத்தப்படல. ஸோ அதனால தான் இப்போ சமீபத்தில் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடத்தினாங்க. அண்ட் இப்போ நடத்துறதுனால இவங்க பல்வேறு ஆவணங்களை கேட்குறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் வந்து ஒரு 12 ஆவணங்கள் கேட்டிருந்தாங்க. அந்த ஆவணங்களில் ஆதார் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது பல்வேறு வகையில் சர்ச்சையாச்சு. சரி, இப்போ தமிழகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களில் என்ன மாதிரியான ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2002லேருந்து 2004 வரைக்கும் கடைசியாக ஒரு எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க. அதாவது இப்போ 2025 பீகாரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2004 கடைசியாக முடிச்சாங்கன்னு சொல்லல. அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2004 வரைக்கும் இந்த டைமில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் நிறைய ஆவணங்கள் கேட்குறாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது நான் வந்து என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய ஐடி ப்ரூஃபும் ஏதாவது கொடுக்கணும், அம்மாவோடதோ இல்லை அப்பாவோடதோ. ஏன் அப்படின்னா 1987 அவங்க வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இல்லாட்டி அந்த டைமில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆரில் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த எஸ்ஐஆர் அப்ளை பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்டான அந்த ஓட்டர் ஐடியோ இல்லை இந்த எபிக் ஐடின்னு சொல்லுவாங்க, அந்த ஐடியை வந்து நான் இங்கே சப்மிட் பண்ணணும். அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் போர்ட்டலில் போயிட்டு நம்மளுடைய பெயரை போட்டு சர்ச் பண்ணாலோ இல்லை ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம போட்டாலோ அது நமக்கு வந்துடும். ஸோ அதில் ஒரு எபிக் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி எடுத்து நான் இதில் சப்மிட் பண்ணணும். அதாவது என்னுடைய அம்மா இங்கே சிட்டிசனாக தான் இருந்திருக்காங்க, ஸோ நானும் வந்து இங்கே சிட்டிசன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் பல்வேறு ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து 2002லேருந்து 2004 இருக்கவங்களுடைய ப்ராசஸ். அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ல யாராவது ஒருத்தருடைய டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். 2004க்கு பிறகு பிறக்கிறாங்க, இல்லை 2004 பிறந்தவங்களுக்கு இப்போ 2025 என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 18 to ஒரு 25 ஏஜ் வரைக்கும் இருக்குமா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருடைய டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம தான் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது, நம்ம முன்னாடியிலேருந்து இங்கே வாக்கு செலுத்திட்டு இருக்கோம், இந்திய குடிமகனா அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஆவணங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதில் ஆதார் கார்டை முக்கிய டாக்குமெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் சர்ச்சையாச்சு. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலிருந்து ஆதாரை வந்து நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கணும், அது சிட்டிசன்ஷிப்கான ஒரு அடையாளமாக இல்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது, பட் அது ஒரு ஐடி ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட 13 ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்குமெண்ட் நம்பர் 1, மத்திய அரசுக்கிட்டேயோ இல்லை மாநில அரசுக்கிட்டேயோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்கியிருக்கோம் இல்லை பென்ஷன் ஸ்கீம்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதற்கான அடையாள அட்டையை ஐடி ப்ரூஃபாக நம்ம எடுத்து கொடுக்கலாம். டாக்குமெண்ட் நம்பர் 2, 1987க்கு முன்னாடி அரசு இல்லாட்டி உள்ளூர் அதிகாரிகள் எல்ஐசியில் இல்லாட்டி வங்கிகள் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமக்கு ஒரு சில அடையாள அட்டைகள் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து நம்ம ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் நம்பர் 3, பர்த் சர்டிஃபிகேட். டாக்குமெண்ட் நம்பர் 4, பாஸ்போர்ட். டாக்குமெண்ட் நம்பர் 5, ஸ்கூல் காலேஜ் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸில் நம்ம படித்ததுக்கான சான்றிதழ் கொடுத்துருப்பாங்கல்ல, டிசியோ இல்லை வந்து மார்க் ஷீட்டோ, இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் நம்பர் 6, நிரந்தர வசிப்பிட சான்றிதழ். டாக்குமெண்ட் நம்பர் 7, வன உரிமை சான்றிதழ். இது வந்து பெரும்பாலும் பழங்குடியின மக்கள்கிட்ட தான் கேட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டாக்குமெண்ட் நம்பர் 8, நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். டாக்குமெண்ட் நம்பர் 9, என்ஆர்சி, அதாவது நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய தேசிய குடிமக்கள் பதிவு. டாக்குமெண்ட் நம்பர் 10, மாநில உள்ளூர் அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்ட அந்த குடும்ப பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபேமிலி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் டாக்குமெண்ட் நம்பர் 11, அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்தவித நல வீட்டு ஒதுக்கீடு சான்றிதழ், அதாவது வீட்டுக்கான ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது. அண்ட் டாக்குமெண்ட் நம்பர் 12, ஆதார் கார்டு. இதை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த பிறகு தான் ஆதார் கார்டு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் நம்பர் 12 சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பீகாரில் வெறும் 11 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. 12வது டாக்குமெண்ட்டாக ஆதார் கார்டை சேர்த்திருக்காங்க. இது வந்து பீகாரில் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு. ஆனால் 13வது டாக்குமெண்ட்டாக தமிழ்நாட்டில் ஒரு டாக்குமெண்ட்டும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜூலை 2025க்கு பிறகு பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் எடுக்கப்பட்டாங்கல்ல, அந்த நேரத்தில் பீகாரில் யாருடைய வாக்குகள் எல்லாம் இவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டுச்சோ அவங்க எல்லாரும் எந்தெந்த ஊர்களில் இருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர், பீகாரில் இருந்த ஒரு நபர், அவர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிரந்தரமாக குடிபெயர்ந்துட்டாரு அப்படின்றதுக்காக பீகாரில் அவருடைய வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டது. அதுதான் நான் சொன்னேன், அந்த 69 லட்சத்தில் இந்த மாதிரியான பெயர்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீக்கப்பட்ட நபர் இங்கே தமிழ்நாட்டில் தங்கிட்டாரு நிரந்தரமா அப்படின்னா
அவரு பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல என்னுடைய குடும்பத்தார் முன்னாடி வாக்களிச்சிருக்காங்க, இல்ல இந்த எஸ்ஐஆர்ல அந்த பெயர் பட்டியல்ல என்னுடைய அம்மாவுடைய பெயரோ இல்ல அப்பாவுடைய பேரோ இருந்திருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிக் ஐடியை கொண்டு வந்து இங்க காமிச்சு தமிழ்நாட்டுல அவங்க அப்ளை பண்ணி இங்க அவங்க வாக்காளர் பட்டியல்ல இணைஞ்சுக்கலாம், அதாவது தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறதுக்கான ஓட்டர் ஐடியை வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த 13வது ஆவணம் சொல்லுது. இதைத்தான் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் எதிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி, இத்தனை ஆவணங்கள் கொடுத்தாங்க, ஓகே, கடைசியா ஏன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து நம்ம அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருந்துச்சு. வடநாட்டுல இருக்கவங்க தமிழ்நாட்டுல வந்து வாக்கு செலுத்துவாங்க, அவங்களுக்கு நம்மளுடைய மண் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து எப்படி தெரியும், அவங்க எப்படி நம்ம நாட்டினுடைய முடிவை தீர்மானிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் கடந்து இது பாஜகவினுடைய ஒரு சதி செயல். அங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல ஊடுருவ செய்வாங்க, அதன் பிறகு அவங்களுக்கான வாக்குரிமையை கொடுப்பாங்க, வாக்குரிமை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு பாஜகவுக்கு வாக்கு செலுத்த வச்சு பாஜக இங்க ஆட்சியும் அமைப்பாங்க. இதுதான் பாஜகவினுடைய நீண்ட கால அஜெண்டா, நீண்ட கால திட்டம் அப்படிங்கிறது பலவருடைய குற்றச்சாட்டா இருந்துச்சு. இதன் அடிப்படையில தான் இப்ப பீகார்ல உங்களுடைய நீங்க புலம்பெயர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வாக்குரிமையை நீக்கிட்டாங்க. அந்த 69 லட்சத்துல இவங்களுடைய பெயர்களும் நீக்கிருச்சு. ஆனா அவங்க இந்த இடத்துல வாக்கு போடலாம், இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய அந்த பீகாரிகளுக்கு இங்க வாக்குரிமையை நாங்க கொடுக்கிறோம், அவங்க புலம்பெயர்ந்த இடத்துலயே, அது வந்து தமிழ்நாடா இருந்தா தமிழ்நாடு, கேரளாவா இருந்தா கேரளா, வெஸ்ட் பெங்காலா இருந்தா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில தான் அவங்க எங்க வாக்கு செலுத்தலாம் சொல்றாங்க. அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப், அவங்க கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருந்தா அதெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியா பீகார்ல நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்ல அவங்களுடைய குடும்பத்துல இருந்து அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது வாக்கு செலுத்திருக்காங்க, இல்ல அந்த எஸ்ஐஆர்ல ஈடுபட்டு அவங்களுக்கான வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய பெயரை இந்த வாக்காளர் பட்டியல்ல இணைச்சிக்கலாம். இது எல்லாமே சரிபார்க்கப்பட்டு இது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா கடைசியா வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம மேல்முறையீடு போட்ட பிறகு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும். இதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மட்டும்தான் எதிர்க்கிறாங்களா அப்படின்னா அவங்க யாருமே இந்த எஸ்ஐஆரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்குமே எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வேண்டும், நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நபர் பேரை பயன்படுத்தி யாராவது மிஸ்யூஸ் பண்ணி ஓட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல நான் இந்த இடத்துல ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன், பட் நான் அந்த அட்ரஸ்ல இல்லாம ஒரு 4-5 தெரு தள்ளி போயிட்டேன், இல்லை வேற ஊருக்கு தள்ளி போயிட்டேன், வேற மாவட்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துலையும் எனக்கு ஒரு வாக்காளர் அட்டை இருக்கு அப்படின்னா 2 இடத்துலையுமே நான் வாக்கு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட இது நடத்துறதுக்கான சரியான நேரம் இது கிடையாது. ஏன்னா நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது எப்பயுமே தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல பிஎல்ஓவோ சரி இல்லை பிஎல்ஏவே சரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க கிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கி இந்த மழை காலங்களில் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் பீகார்லேயே வந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு தெரு முனையில் ஒரு டேபிளை போட்டு உட்காந்துடுறாங்க. அந்த தெருவில் இருந்து எல்லாரும் வந்து அவங்க கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இதனால பல்வேறு தரப்பினரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எரர் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஆர்டிகல்ஸ்லையும் பார்த்தோம், செய்தித்தாள்கள்லையும் படித்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இப்படியான சிக்கல்கள் தமிழகத்தில் பருவமழை இருக்கு. 2 மாசத்துல நடத்தி முடிக்க முடியாது. தேர்தல் இருக்கும்போது நீங்க அவசர அவசரமா நடத்துறீங்க. ஒரு லாங் பீரியட் டைம் எடுத்து நீங்க வந்து இதை ப்ராப்பரா பொறுமையா நிதானமா செய்திருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட நீங்க பொறுமையா நடத்தலாம் அப்படிங்கிறதான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கோரிக்கையா இருக்கு. இது எப்படி நடக்கும், இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்கள் என்ன, இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத ஆராயறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸும் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லும்போது வீட்டில் ப்ரெசென்டபிளா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிஎல்ஓக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறீங்க, அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னா நீங்கள் உடனே வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறத பிஎல்ஓக்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த வீட்டுக்கு நீங்கள் 3 முறை வரைக்கும் போகணும் அதிகபட்சம். அப்படி 3 முறையும் போய் 3 முறையும் யாரும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த வீட்டில் யாருமே கிடையாது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 முறை பிஎல்ஓக்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி உங்களால் வந்து பிஎல்ஓக்கள் வரும்போது இருக்க முடியல வீட்டில் அப்படின்னா பிஎல்ஏஸ் இருப்பாங்கல்ல, உங்களுடைய அந்த கட்சி சார்ந்த பூத்
பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் உங்களுடைய தொகுதியில் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு அணுகலாம். இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி நீங்களே கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படியான பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு வர 2026 தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம் வாக்களிக்கல அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் வாக்களிக்கிறதுக்கான உரிமை நம்ம கிட்ட இருக்கா, அந்த ஓட்டர் ஐடி நம்ம கிட்ட முழுமையா வந்து சேருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜருக்கு கண்டிப்பா ஒத்துழைச்சு தான் ஆகணும்.